கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் இப்படி எழுதுவதை நாம் பார்க்கிறோம். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி, தேவன் சீயோனில் இருக்கிறார், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தெய்வத்தை பாடி கீர்த்தனம் பண்ணணுமா, அவரை புகழணுமா, புகழ்ந்து அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கணுமா. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் தெரிந்து கொண்டார்? அவர் செய்த அதிசயங்களையும் அவர் செய்த அற்புதங்களையும் கண்ணார கண்டவர்கள். செங்கடலை பிளந்தது, அஞ்சப்ப 2 மீனை ஆசீர்வதித்தது, 400 உதவி மகனை உயிரோடு எழுப்பினது. இப்படி இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் ஒன்றல்ல, இரண்டல்ல, வேத புஸ்தகமே பத்தாத அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கிற ஒரு பெரிய பொறுப்பு நம்மளிடத்துல இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒருவர் இருவர் நம்மிடத்துல பேசுவார்கள். அப்பொழுது நாம் என்ன பேசுவோம் என்று சொன்னால், கர்த்தருடைய செய்கைகளை குறித்து பேச வேண்டும், கர்த்தருடைய மகத்துவங்களை குறித்து பேச வேண்டும். கண்ணீர்ல இருக்கிறவங்களுக்கு அவருடைய வல்லமை நாம் சொல்லலாம். சந்தோஷமா இருக்கும்போது அவர் செய்த மகத்துவங்களை நன்றி செலுத்தி சாட்சி சொல்லலாம். இப்படி எல்லா விதத்திலையும் பேசத்தக்கதான அவருடைய கிருபை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அறிஞ்சிருக்கணும். கர்த்தரை அறிஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும். கர்த்தரை பற்றி எவ்வளவு அறிஞ்சிருக்கிறோம், எந்த அளவு அவரை தியானிக்கிறோம். அவரை தியானிக்கிற தியானம் எனக்கு இன்பமா இருக்கும் என்று எழுதுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே இந்த நாள் ஒரு பெரிய தீர்மானம் எடுப்போம். அவர் செய்ததை, எனக்கு இந்த மாதிரி செய்தார், என்னை இந்த வல்லடிக்கு நீங்களாக்கினார், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மாற்றினார் என்று சொல்லுகிற அந்த எண்ணம், அந்த ஒரு ஆசை தேவனை பற்றி ஜனங்களுக்கு சொல்ல. அப்போ அவங்க மாறுவாங்க, அவங்க விடுதலையாவாங்க, அவங்களுக்குள்ள பெரிய மாற்றம் வந்துடும். அப்போ அவங்க ஆண்டவரை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணணும், அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கணும். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் அப்படி செய்யும் பொழுது அவருக்கு உகந்த பலிகளை நாம் செலுத்துகிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த வேத வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் வெறும் கேட்பதற்காக, பார்ப்பதற்காக, படிப்பதற்காக மட்டுமல்ல, தியானிப்பதற்காக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க கிருபைகளை செய்யும். இந்த நாள் முழுவதும் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடையட்டும், தேவனுக்கு நேராய் திரும்பட்டும். அவங்க கடன் பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை மிகுந்த தாழ்மையோடு எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.